முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்ற அந்த மா மனிதர் ஒருவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடு இருக்கிறார் என்று உறக்க சொன்னார். அவரை கேலி செய்தாங்க தேவர் பெருமகனை. இன்றைக்கு தேவர் திருமகன் சொன்னதானே உண்மை என்று வந்திருக்கிறது. சரித்திரத்தில் தேவர் திருமகனுடைய புகழ் 1000 மடங்கு உயர்ந்து விட்டது. மத்திய சர்க்கார் நேதாஜியினுடைய ஆவணங்களை இவ்வளவு காலம் வெளியிடாமல் வந்திருக்கிறது. புருவாகிருச்சு. நேதாஜி சாகவில்லை. 1945 ஆகஸ்ட் 18 தைப்பே விமான விபத்தில் செத்ததாக சொல்லப்பட்டது அப்பட்டமான பொய். விமான விபத்தை நடக்கவில்லை. 45 2 முறை அதற்கு பிறகு வானொலியில் பேசியிருக்கிறார். 46 பேசியிருக்கிறார். இது ஆவணங்களில் தெரிய வந்திருக்கிறது. அப்படின்னா நேதாஜி உயிரோடு இருந்தார் என்று பண்டித நேருவுக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு பிறகு ரஷ்ய சிறையிலே சித்திரவதை செய்யப்பட்டாரா? ஒரு மாபெரும் தலைவன், நாட்டின் விடுதலைக்கு அவருக்கு நிகரான தலைவன் இந்தியாவில் யாரும் கிடையாது. மகாத்மாவை மதிக்கிறேன், அதை விட நேதாஜியை ஒருபடி மேலாக மதிப்பவன் நான். அந்த நேதாஜியை சித்திரவதை செய்தார்கள் என்ற வேதனை நினைக்கும் போதே கொதிக்குது. அபிமானம், மக்களோட அபிமானம் ஒருத்தர் மேல எப்படி உருவாகுது? நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறவங்க மேல, நம்மளுக்காக உழைக்கிறவங்க மேல, நம்மளோட அன்பை மதிக்கிறவங்க மேல, நேர்மையா இருக்கிறவங்க, நம்மள சந்தோஷமா வச்சுக்கிறவங்க மேல. அபிமானம், மக்களோட அபிமானம், அது தானா உருவாகணும். மக்கள் கிட்ட உண்மையா அன்பா பாசமா இருக்கும் போது, அவங்க மேல அதிகமான அக்கறை காட்டும் போது, அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக இரவு பகலா பாடுபடும் போது, அவங்க எதிர்பார்க்கிறத விட அதிகமா கொடுத்து மகிழ்ச்சிக்கு ஒரு படி மேல போய் குதூகலம் ஊட்டும் போது, அவங்க மனசுல உருவாகுமே அந்த ஆழமான உணர்வு, அதுதான் அபிமானம். இதோ தமிழகத்தில் அபிமானத்தின் இன்னொரு அடையாளம்.